எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு இன்று கிளிநொச்சி முழங்காவலில் நடைபெற்றது. நாம் இனவாதமோ மதவாதமோ இல்லாத ஒரு அரசாங்கம். எனினும் இலங்கையில் எந்த இடத்தில் இனவாதம் இருந்தாலும் அதற்கு எதிராக நாம் போராடுவோம். எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இனவாதத்தினூடாக வாக்குகளை பெறுவதற்கு தோல்வியடைந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்கின்றன. சில வட்டாரங்களில் எமது வேட்பாளர்களுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி, EPDP, கஜேந்திரகுமார் ஆகிய அனைவரும் இணைந்து தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை தோற்கடிக்க முயற்சிக்கின்றனர். இலங்கையில் தாமே பெரிய தமிழ் கட்சி என தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் கூறுகின்றனர். எனது அருமை தாய் தந்தையர்களே, இலங்கையின் மிகப்பெரிய தமிழ் கட்சி தேசிய மக்கள் சக்தி தவிர்ந்த வேறு எதுவும் இல்லை. இலங்கையின் மிகப்பெரிய முஸ்லிம் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியாகும். அவ்வாறன்றி ரவுஃப் ஹக்கீம் மற்றும் ரிஷாட் பதியுதீன் ஆகியோரின் கட்சிகள் அல்ல. எனவே இலங்கையின் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களின் மிகப்பெரிய கட்சியாக தேசிய மக்கள் சக்தியே காணப்படுகின்றது. கிராம மட்டத்தில் உள்ள சிறிய மக்களுக்காக வேலை செய்யும் போது அதனை பழைய திருடர்களால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. ஸ்ரீதரனை தவிர யாழ் மாவட்டத்தில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை. ஏன் அவ்வாறு நடந்தது? அவர்கள் பெரும்பாலும் அரசியல் சுற்றுலா பயணிகளாகவே இருக்கின்றனர். தேர்தல் காலத்துக்கு மாத்திரமே யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றனர். யுத்த காலத்தில் லண்டன், பாரிஸ், நியூயார்க்கில் இருந்தனர். வடமாகாண சபையில் முதலமைச்சர் ஒருவர் இருந்தார். டன் கணக்கில் நிதி இருந்தது. குறைந்தபட்சம் வந்த நிதியை கொண்டேனும் வேலை செய்யவில்லை. சோம்பேறித்தனம். எனவே இன்று அவர்கள் அச்சமடைந்துள்ளனர்.